Hi friends, welcome to Vaishali family. வைஷாலி ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சமையல் நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னாக்கா நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணினாவே எல்லாருக்குமே ஒரு நல்லா டேஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. பிரியாணினா எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்காதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் மட்டன் பிரியாணின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 1 கிலோ அரிசியை நான் நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம மட்டனை 1 கிலோ மட்டன் எடுத்து நான் கழுவி நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். விசில் இருக்கு. இப்போ நம்ம பாத்திரம் டபரா வச்சுருக்கோம். புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம இதில் அப்புறம் பிரிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே பச்சை காய்ச்சி கொஞ்சமாக சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்க, தெரியாமல் சீரகம்னு சொல்லிட்டேன். சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் இதில் நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா 1 கிலோ மட்டனும் 1 கிலோ அரிசியும் நம்ம சேர்த்து இப்போ 2 கிலோ செய்கிறதுனால நம்ம எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம். ஆறு விசில் வந்திருக்கு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டமெல்லாம் இதில் சேர்த்துடலாம். பொரியட்டும். அவ்வளோதான், பொரிஞ்சுன்னு இருக்கு. ஒரு 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பொரியட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு இது வதங்கட்டும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு சீக்கிரமாக வதங்கும். இப்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே நல்லா வேகட்டும். இப்போது தக்காளியும் சேர்த்து நம்ம வதங்க விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம கூட தக்காளியை சேர்த்து வதங்க விடலாம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதன்னு வேகுது வெங்காயம் தக்காளி. இப்போ நம்ம இதுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ
புதினாவை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சவுண்டு தான் கேட்கும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வதங்க விடலாம். நல்லா கலந்து விட்டு பாருங்கள், நல்லா கலந்துருக்கு. நம்ம நிறைய செய்கிறதுனால மட்டன் வந்து பிரியாணி வந்து ஒரு 2-4 கிலோ அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம நிறைய தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நிறைய சேர்த்து வதங்க விடுறோம். வதங்கினிருக்கு. இப்போ நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடலாங்க. அவ்வளோதான். அப்படியே நல்லா வதங்கட்டோன்னு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து வதங்க விடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். நல்லா கழுவி 1 கிலோ மட்டன் நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம். வெந்துருச்சு. வேக வச்சு வச்சுருக்கோம். அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற கறியையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். கறியையும் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து தண்ணியை அளந்து விட்டுக்கலாம். அரிசி வந்து நம்ம 6 கிளாஸ் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். நம்ம 9 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதில்
3 ஊற்றிருக்கு. 4 5 6 7 8 9. நல்லா ஒலை கொதிச்சிருச்சு. நல்லா எல்லாமே கலந்து வந்து நல்லா கொதிச்சுனுச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். கிண்டி சேர்த்தாச்சு. எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், அப்படியே வேகட்டும். இது பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது மேலே அப்படியே தம் போட்டு வச்சிடலாம். இது பண்ணிவிட்டு தம் போட்டு வச்சிடலாம். வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. மேலே நம்ம தம் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோங்கள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.